ஹலோ ஆல், என்னோட நேம் சுபா. நான் இந்த சேனலில் சிஎஸ் ரிலேட்டடான வீடியோஸ் போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். சப்ஜெக்ட் ஃபஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு என்னை பற்றின ஒரு குயிக் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம இன்றைக்கி என்ன கிளாஸில் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து எம்சிஏ எம்ஃபில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடிச்சிருக்கேன். எனக்கு 3+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டீச்சிங்கில். தென் ஐ ஆல்சோ குவாலிஃபைடு யூஜிசி நெட் கன்சிக்யூட்டிவாக 3 டைம்ஸ் வந்து குவாலிஃபை ஆகியிருக்கேன். June 2024 98%, டிசம்பர் 2024 அண்ட் லாஸ்ட்டு இப்போ நடந்த 2025 ஜூனில் வந்து 99.4% வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். தென் டிஎன் செட்டுக்காக கோச்சிங் எடுத்திருந்தேன் நான். அதில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கலாம். டிஎன் செட்டுக்காக ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதில் கிளாஸ் எடுத்திருந்தேன். ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து குயிக்காக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸ் எப்படி இருக்கும்னா, பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸில் நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே ஃபஸ்ட்டு நியூமரிக்கல்ஸ்க்கு தேவைப்படுறது லைக் கன்வர்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும்ல, அது அந்த மாதிரி பேசிக் ஃபவுண்டேஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்ட் வைஸ் கவர் பண்ணலாம். அப்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறப்போ. எப்போதுமே ஃபவுண்டேஷன் நமக்கு கிளியராக இருக்கணும். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, டேட்டா யூனிட்ஸ், டேட்டானா என்ன, டேட்டா யூனிட்ஸ் என்னென்ன இருக்கா, டேட்டா ரேட் என்ன, ஸோ அந்த மாதிரி பேசிக்ஸாக எப்படி கன்வர்ஷன்லாம் நடக்கும் அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து டேட்டா யூனிட். நமக்கு வந்து தெரியும் டேட்டானா என்ன அப்படின்றது. இட் இஸ் எனி பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தட் கேன் பி ஸ்டோர்ட், ப்ராசஸ்ட் ஆர் டிரான்ஸ்மிட்டட் பை கம்ப்யூட்டரில் ஒரு இட் இஸ் அ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஏதாவது ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், ஸ்டோர் பண்ணும், ப்ராசஸ் பண்ணும், அதை டிரான்ஸ்மிட் பண்ணும். அதுதான் வந்து கம்ப்யூட்டரோட ஒர்க்கு. டேட்டா நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிறது எல்லாமே டேட்டாஸ் தான். அந்த டேட்டா என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா, நியூமரிக்கல் ஃபார்மேட்டில் இருக்கும், டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், இமேஜ், ஆடியோ, வீடியோன்ற மாதிரி என்ன ஃபார்மேட்டில் வேணாலும் இருக்கலாம். பட் அதை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோன்னா, பைனரி ஃபார்மேட்டில் மட்டும்தான் நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். விச் மீன்ஸ் அது வந்து ஜீரோஸாக இருக்கலாம், இல்லை ஒன்ஸாக இருக்கலாம். 0s and 1s மட்டும்தான் நம்மளால் டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டேட்டா யூனிட் பற்றி பார்க்கலாம். டேட்டா இருக்குது, அது வந்து ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்மளை ஸ்டோர் பண்ணுறது, இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியாச்சு. எதுக்கு இந்த டேட்டா யூனிட் தேவை அப்படின்றது நெக்ஸ்ட்டு. இப்போ நம்ம கடையில் போய் ஃப்ளார்ஸ்லாம் வாங்குகிறோம். ஃப்ளார்ஸ்லாம் எப்படி வாங்குவோம், அது மெஷர் பண்ணி தான் வாங்குவோம், அதோட சைஸை பேஸ் பண்ணி வாங்குவோம். லைக் ஒரு ரைஸ் வாங்குகிறோன்னா 1 kg 250 கிராம் அந்த மாதிரி தான் நம்ம வாங்குவோம். அதே மாதிரி நம்ம டேட்டா யூனிட்ஸ் எதுக்குன்னா, நம்ம டு மெஷர் அண்ட் மேனேஜ் த சைஸ் ஆஃப் டேட்டாவோட சைஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறது தான் டேட்டா யூனிட்ஸுன்றது. என்னென்ன பேசிக் யூனிட்ஸ் இருக்குன்னா, நான் வந்து லோலேருந்து ஹையர் இன்க்ரீஸிங் ஆர்டரில் வந்து இதில் கொடுத்துருக்கேன். பிட்டு, பைட்டு, கேபி, எம்பி, ஜிபி, டிபி. இது வந்து பேசிக் டேட்டா யூனிட் நம்ம சொல்கிறது. பிட்னா இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் 1 பிட் சொல்லுவோம்ல, 0வாக இருக்கலாம் இல்லைனா 1ஆக இருக்கலாம், எய்தர் 0வாக இருக்கலாம் இல்லைனா 1ஆக இருக்கலாம். இதுதான் வந்து பிட்டு. பைட்னா 8 பிட் சேர்ந்தது தான் ஒரு பைட்டு. இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு ரிவிஷன் மாதிரி நினச்சி பார்த்துக்கோங்க. பைட்டை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது கேபிக்கு அப்புறம் இருக்கிறது எம்பிலேருந்து ஜிபிலேருந்து டிபி. எல்லாமே வந்து கெப்பாசிட்டி வந்து இங்கேருந்து மேலே போக போக வந்து கெப்பாசிட்டி வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, அதாவது டேட்டாவோட கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து காமன் டேட்டா யூனிட்ஸ் வந்து அதே தான், ஸ்மாலர் டு லார்ஜ் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். பிட்டை நம்ம எப்படி சொல்லணும்னா ஸ்மால் பியில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அந்த ஸ்மாலஸ்ட் யூனிட் எப்படி இருக்கும்னா எய்தர் 0வாக இருக்கும் இல்லைனா 1ஆக இருக்கும். பைட்டை வந்து நம்ம கேபிட்டல் பியில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நம்ம நியூமரிக்கல் பார்க்குறப்போ ஸ்மால் பி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க பிட்டை சொல்கிறாங்கன்னு அர்த்தம், கேபிட்டல் பி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க பைட்டை சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ 1 பைட்னா 8 பிட் சேர்ந்தது தான் 1 பைட்டுன்றது. கேபி எப்படி சொல்லணும்னா 2 to the power 10. கேபின்றது 2 to the power 10. மெகாபைட்னா எம்பி வந்து 2 to the power 20ன்னு சொல்லுவோம். மெகாபைட் 2 to the power 20. ஜிகாபைட்னா 2 to the power 30. இந்த பவர்ஸ்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெராபைட்னா 2 to the power 40. பெட்டாபைட்னா 2 to the power 50. நமக்கு பெட்டாபைட்டை வரைக்கும் நம்ம பார்க்கணுன்ட்டு இல்லை, 2 to the power 40 வரைக்கும் தெரிஞ்சால் கூட போதும். இதில் வந்து அட்லீஸ்ட் நம்ம இந்த அளவாவது தெரிஞ்சிருக்கணும். கிலோபைட், கேபினா 2 to the power 10, எம்பினா 2 to the power 20, ஜிபினா 2 to the power 30, டெராபைட்னா 2 to the power 40. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், எல்லாமே வந்து ஏன் 2 to the powerல நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற டவுட் இருக்கலாம்.
ஸோ எதுக்காக 2 to the power 2 பவர்ஸில் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோன்னா நம்ம ஃபஸ்ட்டு இதிலே பார்த்தோம் டேட்டாவை நம்ம வந்து பைனரி ஃபார்மேட்டில் தான் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். 0ஆக இருக்கலாம் 1ஆக இருக்கலாம். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அதில் வந்து மெமரி வந்து எப்படி க்ரோ ஆகுதுன்னா பவர் ஆஃப் 2ல் தான். அதனால தான் வந்து நம்ம 2 டிஜிட் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் பவர் வந்து 2 பவர்ஸில் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது, நாட் 10 பவர்ஸில் க்ரோ ஆகலை. நம்ம வந்து அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா 1 KB = 1000 பைட்ஸ்னு எழுத மாட்டோம். டெசிமல் எழுதுகிறப்ப நம்ம 1 KB வந்து 1000 பைட்ஸ்னு படிச்சிருப்போம் முன்னாடி. பட் கம்ப்யூட்டரில் வந்து 2 பவர்ஸில் தான் க்ரோ ஆகும். நம்ம 2 to the power 10னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 1024. ஓகேவா? நீங்கள் 2வை வந்து 10 டைம்ஸ் 2 × 2 × 2 10 டைம்ஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக வர ஆன்சர் 1024 தான் வரும். ஓகே, இதுதான் வந்து ஏன் பவரில் வந்து நம்ம எழுதுகிறோன்றது. இதில் வந்து நான் பேசிக்காக நம்ம 2லேருந்து 2 to the power 0லேருந்து 2 to the power 10 வரைக்கும் என்னென்ன வேல்யூஸ் இருக்கும் அப்படின்றத நான் இங்கே கொடுத்துருக்கேன். நம்ம நியூமெரிக்கல் சால்வ் பண்ணுறப்ப நீங்கள் அட்லீஸ்ட் 2 to the power 10 வரைக்கும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ 2 to the power 0னா 1. எனிதிங் டு த பவருக்கு மேலே எது இருந்தாலுமே அது நமக்கு ஆன்சர் வந்து 1 தான் கிடைக்கும். இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. தென் 2 to the power 1னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து 2 தான் கிடைக்கும். தென் 2 to the power 2னா 2 × 2 நமக்கு என்ன கிடைக்கும்? 4. ஸோ இதே வந்து 2 to the power 3னா இன்னொரு 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம், நமக்கு ஆன்சர் வந்து 8 கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். நமக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இங்கே 2n வேல்யூஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். நமக்கு எது வரைக்கும் நமக்கு ஃபுல்லாகவே தெரிஞ்சால் தான் கொஞ்சம் அட்லீஸ்ட் 10 வரைக்குமாவது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 2 to the power 3னா 8, 2 to the power 4னா 16, 5னா 32, 6னா 64, 7னா 128, 8னா 256, 9னா 512, 2 to the power 10னா 1024. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கப்புறம் 2 to the power 11லாம் கேட்டால் நீங்கள் 1024 × 2 இந்த மாதிரியே மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இது வந்து 2 to the power 11க்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அந்த KB MB ஃபார்மேட்டில் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போது இதில் வந்து 8421 கோடில் வந்து இப்போது டெசிமலில் கொடுத்ததை வந்து பைனரி ஃபார்மேட்டில் எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 8421 கோட் யூஸ் பண்ணியே நம்ம வந்து எழுதிடலாம். இந்த 8421 கோடுன்றது ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சைடில் வந்து 1 2 4 8லாம் இருக்குல்ல, அதை தான் நம்ம வந்து இந்த ரைட்லேருந்து லெஃப்ட் வரைக்கும் எழுதியிருக்கோம். ஸோ இங்கே வந்து 1 2 4 8 இன்னும் நமக்கு தேவையாக இருந்துச்சுன்னா இங்கே நம்ம 16 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? 32 இருக்குது. அதுக்கப்புறம் 64 இருக்குது. இந்த மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 8421 மட்டும் யூஸ் பண்ணி எப்படி ஒரு டெசிமல் நம்பரை பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு நம்பர் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 12 வந்து இப்போ நான் பைனரியாக எழுதணும்னா நம்ம இருக்கிறதுலே எது ஹையஸ்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். ஹையஸ்ட்டில் வந்து 8 இருக்குது. இப்போ நம்ம 8 யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு 8 கிட்ட 1 போட்டுக்கலாம். ஓகேவா? 8 இருக்குது. இப்போ 12 நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணணும். 8 கிட்ட 1 போட்டாச்சு. இப்போ 8 நமக்கு இருக்குது. அடுத்து எதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு 12 கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். 8ஓட நமக்கு 4 ஆட் பண்ணாலும் என்ன கிடச்சிரும்னா 12 கிடச்சிரும். ஸோ அந்த இடத்துல நம்ம 1 போட்டுட்டு எதெல்லாம் வேண்டாமோ அந்த இடத்துல நம்ம 0 போட்டோம்னா 12ஓட பைனரி ஃபார்மேட் இதுதான். ஓகே, இப்போது இன்னொரு நம்பர் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 13னா நம்ம இங்கே வந்து 12 இருக்குது. நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்ன தேவை? 1 தான் தேவை, 2 தேவை கிடையாது. 2 வந்து தேவையில்லை, ஏன்னா நம்ம 2 ஆட் பண்ணோம்னா 11 ஆகிடும். ஸோ என்ன பண்ணிக்கலாம்? இந்த 1 ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வேறு என்ன நம்பர் வேணும்? இப்போது 7 வேணும் அப்படின்னா நம்ம இங்கே 8 தேவையில்லை. 7 விட அதிகமாக இருக்கிற எந்த நம்பர்கிட்டையும் நம்ம போகக்கூடாது. 0 4 2 1 4 to 1 ஆட் பண்ணால் நமக்கு 7 வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம 8421 கோட் யூஸ் பண்ணி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதுவுமே வந்து 10 வரைக்கும் நான் இந்த 0 to 9 வரைக்கும் நான் 8421 கோட் கொடுத்துருக்கேன். நம்ம 8421 கோட் யூஸ் பண்ணி மேக்ஸிமமாக வந்து 15 டெசிமல் நம்பர் 15 வரைக்குமே நம்ம பண்ணிக்கலாம். 8 4 2 1 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 15 வரும். ஸோ 1 1 1 போட்டோம்னா நம்ம 15ஓட பைனரி வேல்யூ இது. இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து 16 32ன்னு ஆட் பண்ணிகிட்டே வரணும். அதுக்குமே நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது இந்த டெசிமலில் 0ஓட வேல்யூ என்னென்னா 4 zeros. இங்கே 0 தான் ரெப்ரசென்ட் பண்ணணும்னா நம்ம எல்லாமே 0 ஆக்கிடலாம்.
இப்போ எனக்கு 1 வேணும்னா எங்கே 1 இருக்கோ அந்த இடத்துல மட்டும் 1 போட்டுப்பேன். 2 வேணும்னா 2 எங்கே இருக்குது. இப்போ எனக்கு வந்து 3 வேணும்னா 2வையும் 1ஐயும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். ஸோ 2வையும் 1 இருக்கிற பிளேஸில் நான் வந்து 1 வந்து போட்டுப்பேன். ஸோ இது மாதிரி தான் நம்ம இன்க்ளூட் பண்ணிகிட்டே வரணும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ 9 வேணும்னா 8421ல் எப்போதுமே லெஃப்ட் சைட்லேருந்து தான் நம்ம ஃபில் பண்ணிட்டே வரணும். 8 எடுத்துக்கலாம். 8 எடுத்துக்கிட்டு 0 0 8ஓட 1 ஆட் பண்ணாலே 9 வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போது ஸோ எப்படி ஃபில் பண்ணணும், 8421 கோடு அந்த 2 பவரில் தான் இன்க்ரீஸ் ஆகும். 2 to the power 0, 2 to the power 1, 2 to the power 2, 2 to the power 3, 2 to the power 4, 2 power 5, 2 power 6, 2 power 7. ஓகேவா, நான் 7 வரைக்கும் எடுத்திருக்கேன். நீங்கள் 2 power 8ல் அப்படிலாம் கூட போகலாம். நம்ம 7 வரைக்கும் வந்துட்டு எடுத்துக்கிட்டு பண்ணி பார்ப்போம். 2 power 0னா எனிதிங் பவர் 0 வந்து நான் 1ன்னு சொல்லியிருக்கேன். 2 power 1 வந்து 2, இங்கே 4 வரும், 8, 16, தென் 32, தென் 64, அப்புறம் 128. இப்படி தான் நம்ம ஃபில் பண்ணுவோம். இப்போ எனக்கு 128 ரெப்ரசன்ட் பண்ணணும்னா 128 எங்கே இருக்கோ அந்த இடத்துல 1 போட்டுட்டு மீதி எல்லாமே நம்ம 0 போட்டுக்கலாம். ஓகேவா, இது வந்து பைனரி ஃபார்மேட்டில் சொல்லியாச்சு. இப்போ எனக்கு வந்து வேறு என்ன நம்பர் வேணும், 45 ட்ரை பண்ணலாமா. 45 வேணும்னா அதே மாதிரி தான் 8421. ஓகே, இப்போ எனக்கு வந்து 45 வேணும்னா நான் 128லாம் எடுக்க முடியாது. ஏன்னா 48 விட வந்து 128லாம் பெருசு. ஸோ தேவையில்லாத பிளேஸ்லலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 0 போட்டுக்கலாம். 64ம் 45 விட பெருசு. இப்போது அடுத்து 32 இருக்குது. நம்ம 32 எடுத்துக்கிட்டு 45 கொண்டு வந்துடலாம். தென் இப்போ 45 இருக்குது. நம்ம ஆல்ரெடி 32 எடுத்துட்டோம். நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 3 1 13 இருக்குது. இப்போ நம்ம 13 தான் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம 16 எடுத்து யூஸ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா 8 எடுத்துக்கலாம். இப்போ 8 எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 5 இருக்கும். ஸோ 5 வேணும்னா 4 எடுத்துக்கலாம். இங்கே 2 எடுத்துக்க முடியாது. நம்ம 1 வச்சு தான் 4 + 1 5 நமக்கு கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு ஈஸியாக பைனரியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒன்று மைனஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா நமக்கு இப்போது 45 எடுத்தோம், 32 ஃபில் பண்ணிட்டோம். நமக்கு பேலன்ஸ் வந்து 13 இருக்குது. 13 இருக்குது. நமக்கு 8 எடுத்தோம்னா 13 இருக்குது. இப்போ நம்ம 8 இன்க்ளூட் பண்ணோம்னா நமக்கு ஓகே நம்ம ஆட் பண்ணி கூட இந்த மாதிரி போட்டுக்கலாம். எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னா 5, நம்ம 5 ஃபில் பண்ணிட்டோம். இதே நம்ம வந்து ஆட் பண்ணி கூட போடலாம். அது நான் வந்து அடுத்தடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ இதுதான் வந்து அடுத்த எக்ஸாம்பிள் 128. இப்போ 128 வந்து டெசிமல்லேருந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இது ட்ரெடிஷ்னல் வேலையே நம்ம பண்ணலாம். ட்ரெடிஷ்னல் வேனா நம்ம 2 to the power 7 அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி போடணும். இதை நான் வந்து நம்பர் சிஸ்டம் நடத்துகிறப்போ நான் அது உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். பட் இதை கற்றுக்கிட்டா நமக்கு நியூமரிக்கல் போடுறப்ப இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை, ஈஸியாக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இது வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து உங்களோட ஹோம் டாஸ்க்கு. நீங்கள் வந்து இந்த பிட்ஸ் எல்லாம் வந்து பைனரியில் நம்ம சொன்ன கோடு யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பைனரி ஃபார்மேட்டை டெசிமலுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதே ஈஸி தான். நம்ம எப்படி பைனரியை கன்வெர்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான். ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் காட்டுறேன், பைனரியிலேருந்து டெசிமலுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்ட்டு. இப்போது இது வந்து நமக்கு தெரியும். இது வந்து 8421, இது வந்து 16, 32, 64, 128 தெரியும். ஓகேவா, இப்போ 128 கிட்ட மட்டும் 1 இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக இது 128 அப்படின்னு சொல்லிவிடுவோம். இந்த மாதிரி தான் நான் வந்து நம்ம வந்து டெசிமல்லேருந்து பைனரி கன்வெர்ட் பண்ணுறது, பைனரிலேருந்து டெசிமல் கன்வெர்ட் பண்ணுறது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 0 1 0 0 0 0 1 0ன்னு இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக தெரியும். 64 பிளேஸ் கிட்ட 1 இருக்குது, 2 பிளேஸ் கிட்ட 1 இருக்குது. அப்போ 64 + 2 = 66. நம்ம அதை தான் வந்து இப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல எதுனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. 0 1 0 0 0 0 1 2 1 0 இருந்துச்சுன்னா 64 பிளேஸில் 1 இருக்குது, இங்கே 2 இருக்கிற பிளேஸில் 1 இருக்குன்னா 64 + 2 நமக்கு 66 கிடைக்கும். ஓகேவா, ஓகே, இது எல்லாமே டேட்டா யூனிட்ஸை பற்றின டாபிக்ஸு.
தென் வந்து நம்ம இப்போ டைம் யூனிட்ஸ் பார்க்கலாம். டைம் யூனிட்டில் வந்து ஓகே 1 செகண்ட், 1 மில்லி செகண்ட், 1 மைக்ரோ செகண்ட், 1 நானோ செகண்ட். இது நம்ம மில்லி செகண்ட்லேருந்து நானோ செகண்ட் வரைக்கும் தெரிஞ்சாலே நமக்கு போதும். இப்போ 1 செகண்ட்னா நம்ம ஐயை பிளிங்க் பண்ணுற செகண்ட் தான் 1 செகண்ட்னு சொல்லுவோம். இப்போ வந்து செகண்ட்லேருந்து மில்லி செகண்டுக்கு மில்லி செகண்டை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா 10⁻³ டைம் யூனிட்டை நம்ம எப்படி அங்கே டேட்டா யூனிட்டை வந்து 2 பவரில் ரெப்ரசென்ட் பண்ணுவோமோ டைம் யூனிட்டை 10 பவரில் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். 10⁻⁴ கொடுக்குற எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோன்னா பவரில் இருக்கிறத மைனஸில் எழுதணும். ஓகே, 10⁻³ மைக்ரோ செகண்ட்னா 10⁻⁻6 3 3 இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். நானோ செகண்ட்னா 10⁻⁻9 10⁻⁻3 -6 10⁻⁻9. இது வந்து மில்லி செகண்ட். இது மைக்ரோ செகண்டை நம்ம இந்த மாதிரி சிம்பிளில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இது வந்து நானோ செகண்ட். ஓகேவா, இப்போது மில்லி செகண்டை செகண்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 10⁻⁻3 நம்ம எப்படி எழுதலாம்னா 0. செகண்டில் எழுதுகிறப்போ 0.01 செகண்ட் அப்படின்னு எழுதலாம். இது நான் எப்படின்றத நான் சொல்கிறேன். இதில் வந்து ஒரு குயிக் ட்ரிக் இருக்குது. என்னென்னா நம்ம வந்து டவுன் டு ஸ்மாலர், நம்ம ஸ்மாலர் மேலேருந்து கீழே வர வர என்ன பண்ணுவோம்னா மல்டிப்ளை பண்ணுவோம். எதால் மல்டிப்ளை பண்ணுவோம்னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போது கீழேருந்து மேலே போக 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 என்ன பண்ணுவோம்னா டிவைட் பண்ணுவோம் 1000ஆல். இது வந்து நான் நோட் பண்ணிக்கோங்க. கீழே வர வர என்ன பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணுவோம். மேலே போக போக என்ன பண்ணுவோம்னா டிவைட் பண்ணுவோம். இதுவும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தாலே தெரியும் மில்லிலேருந்து மைக்ரோ அந்த இதில் வரப்போ இங்கே 3 0 இருக்குது. சாரி, இங்கே வந்து 2 0 தள்ளி டாட் இங்கே இருக்குது. 3rd பொசிஷனில் டாட் இருக்குது, 6th பொசிஷனில் டாட் இருக்குது, 9th பொசிஷனில் டாட் இருக்குது. ஓகேவா, ஓகே கரெக்டாக இருக்குது. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இது வந்து எக்ஸாம்பிளே இருந்துச்சு உங்களுக்கு. 1 மில்லி செகண்டை நம்ம எப்படி எழுதணும், 1 மில்லி செகண்டை செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறப்போ 0.01 செகண்டுன்னு எழுதணும். இதில் வந்து 5 மில்லி செகண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 0.005 செகண்ட்ஸ். ஓகேவா, இது நான் ஆல்ரெடி சொன்னது தான் உங்களுக்கு. இந்த சிம்பிள் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா மைக்ரோ செகண்டை டினோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். கொஷின்ஸில் வந்து இப்படி இருக்குன்னா அது மைக்ரோ செகண்டில் இருக்குது. அப்போ விச் மீன்ஸ் நம்ம எழுதுகிறப்ப 10⁻⁻6ன்னு போட்டுட்டு சம்மை சால்வ் பண்ணணும். ஒரு மைக்ரோ செகண்டோட வேல்யூ என்னென்னா 0.0000001. அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மைக்ரோனா நம்ம -6ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 6th பொசிஷன் கிட்ட இந்த இடத்துக்கிட்ட ஒரு 6 பொசிஷன் கிட்ட நமக்கு என்ன இருக்கும்னா டாட் இருக்கும். அதாவது 5 zeros தாண்டி டாட் இருக்கும். ஓகேவா, இது உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, இந்த கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக புரியும். இதில் வந்து சைடில் நான் நோட் பண்ணுறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. ஓகேவா, ஒரு விஷயம் டவுனாக வருதுன்னா மல்டிப்ளை பண்ணுவோம், அப்பாக இருக்குன்னா டிவைட் பண்ணுவோம். ஓகே, இதை பார்த்துட்டிங்கனாலே எதாலனா 1000ஆல். ஓகே, இதில் வந்து 5 மைக்ரோ செகண்ட்லேருந்து நானோ செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் இருந்துச்சு, அடுத்து மில்லி செகண்ட் இருந்துச்சு, அடுத்து மைக்ரோ செகண்ட் இருந்துச்சு, மைக்ரோ செகண்டுக்கு அப்புறம் தான் நானோ செகண்ட் இருந்துச்சு. இப்போ நம்ம மைக்ரோ செகண்ட்லேருந்து நானோ செகண்டுக்கு கீழே வரும். கீழே வந்து நம்ம என்ன பண்ணணும் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ 5 இருக்குது, 5 × 1000 5000. இப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும்னா 5000 நானோ செகண்டுன்னு வரும். ஓகே, இங்கே 3000 நானோ செகண்ட் இருக்குது. அது என்னவா கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா மைக்ரோ செகண்டாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நானோ செகண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மேலே போகிறோம். இப்போ என்ன பண்ணணும் 1000ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இங்கே ஆல்ரெடி 3000 இருக்குது. 3000 டிவைடட் பை 1000 நமக்கு என்ன கிடைக்கும், 3 மைக்ரோ செகண்ட் கிடைக்கும். ஓகேவா, தென் 2 மில்லி செகண்ட். 1 செகண்ட். ஓகே, இப்போ 2 மில்லி செகண்ட் இருக்குது. இப்போ 2 மில்லி செகண்ட்னா என்னென்னா மில்லி செகண்ட்லேருந்து மைக்ரோ செகண்டுக்கு போக சொல்லியிருக்காங்க. மில்லிலேருந்து எங்கே போகணும், மைக்ரோ செகண்ட். நம்ம அகெயின் என்ன பண்ண போகிறோன்னா கீழே தான் வர போகிறோம். கீழே வந்தாலே மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ 2000, 2 × 1000. 1 செகண்ட் டு மில்லி செகண்ட், 1 செகண்ட்லேருந்து மில்லி செகண்ட். மறுபடியும் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா கீழே தான் வந்திருக்கோம். ஓகேவா,
1 second to millisecond மல்டிப்ளை தான் பண்ணணும் 1000 millisecond. தென் மைக்ரோ செகண்ட்லேருந்து மில்லி செகண்ட் போகிறோம், மைக்ரோ செகண்ட்லேருந்து மில்லி செகண்ட்னா மேலே போகிறோம். இப்போ மேலே போகணுன்னா என்ன பண்ணணும், 1000ஆல் டிவைட் பண்ணும். 1500 டிவைடட் பை 1000, ஒரு ஜீரோக்கு இந்த ஜீரோ, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, இந்த ஜீரோக்கு பதிலாக 1 டாட். இப்போ 1.5 மில்லி செகண்ட்னு வரும். ஓகேவா? இந்த ஆன்சர் எல்லாமே நான் இங்கே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து இதில் சைட்லேயே வந்து ஹோம் டாஸ்க்கு நோட் பண்ணுறேன், அதை வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஹோம் டாஸ்க். ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஓகே 2 millisecond நானோ செகண்ட் கன்வெர்ட் பண்ணுங்கள். தென் 3000 நானோ செகண்டை மைக்ரோ செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். ஓகே, தென் 1000 நானோ செகண்டை மைக்ரோ செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதை கன்வெர்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு. நம்ம ஃபஸ்ட்டு டேட்டா யூனிட் பார்த்தோம், டேட்டா யூனிட்க்கு அப்புறம் டைம் யூனிட் பார்த்தோம். இப்போ தேர்ட் பார்க்குறது வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டு. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டில் அதே மாதிரி தான் kbps, mbps, gbps இருக்குது. நம்ம டைம் யூனிட்டில் என்ன பண்ணோன்னா 10 to the power -3 -6ன்னு எழுதுனால இங்கே என்ன பண்ண போகிறோம், 10 to the power 3, 10 to the power 6, 10 to the power 9 அப்படின்னு எழுதியிருக்கோம். கேனா 10 to the power 3 நமக்கு ஒன்றும் இல்லை, கேனா 1000. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே 1000ன்றதை நம்ம இப்படி எழுதியிருக்கோம். இங்கே 6னா 6 zeros வரும், 9னா 9 zeros வரப்போகுது. அவ்வளோதான். இது kbps, mbps அண்ட் gbps இதெல்லாம் எங்கே ரியல் வேர்ல்டில் யூஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டேபிள் பார்த்திங்கன்னா இன்னுமே புரியும் உங்களுக்கு. இப்போ 1 kbpsனா 10 to the power 3ன்னு சொல்லியிருக்கேன். 10 to the power 3னா 1000 bits per second. இந்த bpsன்றது bits per second. இப்போ 10 to the power 3னா என்ன, 1000 தான். அதை நம்ம கேவை எடுத்துகிட்டு 1000 நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். 10 to the power 1 MBனா 10 to the power 6ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே என்ன இருக்கும், 6 zeros இருக்கும். அது நம்ம பிட்ஸ் பர் செகண்டில் எழுதியிருக்கோம். எம்பியை கட் பண்ணிட்டு பிட்ஸ் பர் செகண்டில் எழுதணும்னா நம்ம இப்படி தான் எழுதணும். தென் 10 to the power 9னா 9 zeros வரும். எப்படி எழுதுகிறப்போனா பிபிபிஎஸ், பிட்ஸ் பர் செகண்டில் எழுதுகிறப்போ. 1 byteனா 8 bit. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகேவா? ஓகே, இது வந்து கன்வர்ஷன்லாம் கொடுத்துருக்கேன். இது வந்து இன்னும் சிம்பிள் ஃபார்மேட்டில் எல்லா டேபிளையுமே இன்னும் குயிக்காக ரிவைஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். டேட்டா யூனிட் கன்வர்ஷனில் 1 byte, கேபினா என்ன, எம்பினா என்ன, ஜிபினா என்ன, டிபினா என்னன்னு கொடுத்துருக்கேன். 1 byteனா 8 bitன்னு உங்களுக்கு தெரியும். கேபினா 2 to the power 10, எம்பினா 2 to the power 20, ஜிபினா 2 to the power 30, டிபினா 2 to the power 40. ஓகே, டைம் யூனிட்டையும் டேட்டா யூனிட்டையும் வந்து டேட்டா ரேட்டையும் வந்து ஒரே சிங்கிள் டேபிளில் கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து 1 நானோ செகண்ட், நானோனாலே 9ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 to the power -9. எதுக்கு எழுதுகிறப்போனா டேட்டா ரேட் எழுதுகிறப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸில் தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேவா? சாரி, டைம் யூனிட் எழுதுகிறப்போ மைனஸில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். மைக்ரோ செகண்ட்னா 10 to the power 6, மில்லி செகண்ட். ஸோ அதாவது டைம் யூனிட் எழுதுகிறப்போ நம்ம மைனஸில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். மில்லினா 10 to the power -3, மில்லினா -3, மைக்ரோனா -6, நானோனா -9. தென் செகண்டுக்கு ஒன்றும் இல்லை. இது வந்து டேட்டா ரேட் kbps, mbps, gbps. kbpsனா 10 to the power 3 bits per second, mbனா 10 to the power 6 bits per second, gbனா 10 to the power 9 bits per second. ஓகே, இதில் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற எல்லாமே கவர் பண்ணிட்டோம். என்னென்ன பார்த்தோன்னா டேட்டானா என்ன, டேட்டா யூனிட்னா என்னென்ன டேட்டா யூனிட்ஸ் இருக்குது, 2 பவர்ஸில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது, 8421 கோட்டில் எப்படி பண்ணுறது, அதை விட எக்ஸ்ட்ராவாக இருந்தால் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது, பைனரி டு டெசிமல் எப்படி மாற்றுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். அண்ட் டைம் யூனிட் கன்வர்ஷன் பார்த்தோம். அண்ட் டேட்டா ரேட்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வீடியோ பார்த்து எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து என்னோடய அப்கமிங் வீடியோஸ்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்து
அதில் வந்து கொஞ்சம் பெனிஃபிட் எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனுமே எனக்கு இம்பார்ட்டண்ட். அப்போ தான் எனக்கு வீடியோஸ் போடணுன்ட்டு தோணும். இந்த வீடியோ வேறு யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ ஷேர் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.